கிரெடிட் கார்டை நெக்ஸ்ட் டயருக்கு அப்கிரேட் பண்றது முக்கியம் கிடையாது. நீங்க அந்த பர்டிகுலர் டயர்ல ஸ்பெண்டே பண்றது இல்லைன்னா அப்ப தயவு செஞ்சு அந்த குறிப்பிட்ட கிரெடிட் கார்ட்ஸ் எடுக்காதீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க லக்ஸரி ஹோட்டல்ஸ்ல ஸ்டே பண்ண போகிறது இல்லை, இல்லைன்னா பிசினஸ் கிளாஸ்ல டிராவல் பண்ண போகிறது இல்லைன்னா அப்போ நீங்க ஏர்லைன் கோ பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸோ இல்லைன்னா லக்ஸரி ஹோட்டல் கோ பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸோ எக்ஸாம்பிளுக்கு HDFC மேரியட் மும்பை அந்த மாதிரியான கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கணும்ட்டு எந்த விதமான அவசியமே கிடையாது. பிகாஸ் நீங்க அந்த மைல்ஸ்டோன் பெனிஃபிட்ஸை அச்சீவ் பண்ணணும்ன்றதே ஒரு டார்கெட்டா வச்சு ஓவர் ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இங்க ரொம்பவுமே அதிகமா இருக்கு. காமனான மிஸ்டேக் என்னன்னா, நிறைய பேர் மல்டிபிள் கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்றப்போ ஆட்டோ பே செட் பண்ணாம விட்டுடுறாங்க. நீங்க ஆட்டோ பே செட் பண்ணிட்டீங்கனாலே போதும், மாசம் மாசம் உங்களோட கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் எல்லாமே தானாவே கிளியர் ஆயிடும். ஒன்ஸ் நீங்க 5 to 6 கிரெடிட் கார்ட்ஸ் மேல யூஸ் பண்ற நிலைமை வருது, நீங்க நிறைய டயர்ல ஸ்பிளிட் பண்ணி பே பண்ணுவீங்கன்னா அந்த மாதிரியான சமயத்துல நீங்க ஒன்னு எல்லாத்தோட டியூ டேட்டையும் மாசத்தோட ஒரே நாள்ல வச்சிருங்க. ஸோ அட்லீஸ்ட் நீங்க மேனுவலா உள்ள போய் கிளியர் பண்றீங்கனாலுமே உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். பெஸ்ட் கேஸ் உங்களுக்கு என்னன்னா, நீங்க ஒவ்வொரு கிரெடிட் கார்டையுமே தனித்தனியா போயிட்டு ட்ராக் பண்ணாம இருக்கிறதுக்கு ஆட்டோ பே செட்டப் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான மிஸ்டேக் சேலரி எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க ஒரு சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர் சில கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் புஷ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ICICI கோரல் ரூபே கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறமா HDFC மில்லனியா கிரெடிட் கார்டு, இந்த மாதிரியான கிரெடிட் கார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் ஸ்பெண்ட் பண்ணாலுமே உங்களுக்கு ஃபார் எவ்ரி 100 இல்ல 150 ஸ்பெண்டோ 2 to 3 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சாலுமே அதை நீங்க அவங்களோட அப்ளிகேஷன்ல போய் ரெடீம் பண்ணும்போது நிறைய சினாரியோஸ்ல 1 ரிவார்ட் பாயிண்ட்டுக்கு வெறும் 25 பைசே தான் வேல்யூவா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு ஆனுவல் ஃபீ இருக்கிற கிரெடிட் கார்டா வாங்கி யூஸ் பண்ணுங்க. நீங்க இன்கேஸ் ஆல்ரெடி நிறைய டெட் அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அப்போ நீங்க எந்த கிரெடிட் கார்ட்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது, எல்லா கார்ட்ஸுமே க்ளோஸ் பண்ணிட்டு டெபிட் கார்டு மட்டுமே யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இது ஷேர் பண்ணி